இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா 260 × 260 பிளஸ் 1/104 × 104 மைனஸ் 260 மைனஸ் 1/104 த ஹோல் ஸ்கொயர். இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இது நமக்கு வந்து ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். எந்த ஃபார்மேட்ல இருக்கு? இது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா இருக்கா? அப்போ a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவே எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா என்ன வரும்? a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் வரும். இங்கே 260 × 260 இருக்கு. அதை நம்ம எப்படி போடலாம்? 260 ஸ்கொயர்னு போடலாம். பிளஸ் 1/104 × 104 என்ன போட்டலாம்? 104 ஸ்கொயர். இது தனியா இருக்கட்டும். இது வந்து தனியா ஒரு இது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இது அப்படியே வச்சாச்சு. ஓகேங்களா? மைனஸ் இங்க மைனஸ் இருக்கா? மைனஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிராக்கெட் குள்ளார இது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. அதை இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இப்படி வரும். அப்ப இது வந்து a, இது வந்து b. அப்ப a என்னது? 260. அப்ப 260 ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்ப 2 போட்டாச்சு. a க்கு என்ன பண்ணோம்? 260 இன்ட்டு b என்னது? 1/104. அப்போ 1 the whole divide by 104 போட்டாச்சு. அந்த 2ab அப்படிங்கறது தான் இங்க இந்த இடத்துல இப்படி எழுதியிருக்கிறோம். அடுத்து பிளஸ் bங்கிறது என்னது? 1/104. அப்ப b ஸ்கொயர்னா 1/104 the whole ஸ்கொயர். இப்போ இது ஃபுல்லா ஒரு செட், இது ஃபுல்லா ஒரு செட். இது ரெண்டையுமே என்ன பண்ண சொல்லிருக்காங்க? மைனஸ் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ இந்த 260 ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். பிளஸ் 1/104 ஸ்கொயர். இந்த மைனஸை இப்போ உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்றோம். அப்ப இந்த இடத்துல பிளஸ் இருக்கிறதா அர்த்தம். அப்ப இந்த மைனஸையும் பிளஸையும் பிராக்கெட்டுங்கிறது வந்து மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்க. மைனஸையும் பிளஸையும் மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு என்ன வரும்? மைனஸ். அப்ப மைனஸ் 260 ஸ்கொயர். இங்க ஒரு மைனஸ் இருக்கு, உள்ளுக்குள்ளார இங்க ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸையும் பெருக்கணும்னா என்ன வரும்? பிளஸ் வந்துடும். அப்ப இது ரெண்டையும் பெருக்கிறப்ப பிளஸ் வந்துருச்சு. இந்த இது உள்ளதை அப்படியே நான் இங்க எழுதியிருக்கிறேன். அதுக்கு அடுத்து இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. இதை உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்றப்ப என்ன வரும்? மைனஸ் 1/104 ஸ்கொயர். அப்ப என்ன பண்ணிடலாம்? இங்க பிளஸ் 260 ஸ்கொயர் இருக்கா, இங்க மைனஸ் 260 ஸ்கொயர். இது ரெண்டையும் அடிச்சு கொடுத்துடலாம். 1/104 ஸ்கொயர் இது பிளஸ்ல இருக்கு, அப்படியே மைனஸ் 1/104 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அப்ப இது ரெண்டையும் அடிச்சு கொடுத்துடலாம். அப்ப மீதி எது இருக்குது? இது மட்டும் இருக்குது. இதை நம்ம இந்த அடிச்சு போடுவோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி அடிச்சு போட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது? 5ங்கிறது ஆன்சர் வருது. அவ்வளவுங்களா? ரொம்ப ஈஸி தான். இந்த 2வால இங்க அடிச்சோம் அப்படின்னோம்னா 104 அடிச்சோம்னா 52 வரும். டைரக்டா 52வது வாய்ப்பாடுல நான் போட்டேன். ஒரு 52 52 × 5 வந்து 260. நீங்க இது வந்து 2ஆல கூட அப்படியே அடிச்சு கொடுத்து போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? நான் இந்த இடத்துல வந்து டக்குன்னு 52வது வாய்ப்பாடுல போட்டுட்டேன். இதோட ஆன்சர் வந்து 5.